வணக்கம் மக்களே. ஒருத்தன் பொய் சொல்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன்கிட்ட நீ ஏன் பொய் சொல்ற, ஏன் என்கிட்ட உண்மை சொல்லல அப்படின்னு போய் காரணம் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளோட அடிமுட்டாள்தனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பொய் சொல்லணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்டாலும் திரும்பவும் போய் தானே சொல்ல போறான். அப்படி இருக்கும்போது அங்க போய் தேவையில்லாம நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்றது ரொம்பவே தப்பு. நம்ம வேலை பார்க்குற இடமாகட்டும், இல்லைன்னா நமக்கு பிடிச்ச உறவினர்களா இருக்கட்டும், ஒரு விஷயம் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் ஒரே மாதிரியா இருக்க மாட்டாங்க. வேலை பார்க்குற இடத்துல கூட நம்மளை விட சீனியரோ இல்லை ஜூனியரோ கூட நிறைய நேரங்கள்ல நம்மளை விட சீக்கிரமாவே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு பதவி உயர்வோ கிடைக்கலாம். அந்த சமயத்துல அது ஏன் கிடைக்கலான்னு போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், நீ இது பண்ணல, நீ அது பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, இப்படிதான் காரணம் சொல்லுவாங்களே தவிர, ஒரு லீவ் எடுக்கணும்னு நம்ம போறப்ப ஒண்ணு நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, நீ இல்லைன்னா அந்த ஆஃபீஸே எப்படி இயங்குமோ தெரியாதே அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றது நமக்கு லீவு கேட்க போனா மட்டும் தாங்க தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் உறவுகள் கிட்டையும் சில நேரங்கள்ல ஏன் எனக்கு இந்த இந்த விஷயத்த சொல்லல, ஏன் எனக்கு தெரியாம இந்த விஷயத்த செஞ்ச, ஏன் எனக்கு தெரியாம இந்த விஷயத்த வாங்கின அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்க போனோம்னா, அதுக்கு நிச்சயமா நமக்கு தெரியாம ஒரு விஷயம் செய்யறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்ப நிச்சயமா அந்த விஷயத்துக்கு பொய் தானே சொல்லுவாங்க, உண்மையான காரணத்தையா சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையான காரணத்தை சொல்லி அவங்க ஒரு செயலை செய்யலாம் அப்படின்ற சூழ்நிலை இருந்ததுன்னா முதல்லயே நம்ம கிட்ட அவங்க சொல்லிடுவாங்க, நான் இந்த விஷயம் செய்ய போறேன், அது இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவங்க நினைச்சதுனால மட்டுமே நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இல்ல நமக்கு தெரியாம அந்த விஷயம் செய்யறாங்க. சோ தயவு செய்து ஒருத்தங்க அவங்க கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னா அது மறைஞ்சதாவே இருக்கட்டும், கண்டும் காணாத மாதிரி போங்க. ஏன் அப்படின்னா அது உங்களோட மனநிலைக்கு தான் நல்லது. அதை விட்டுட்டு ஏன்பா எதுக்குப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டினை வச்சோம் அப்படின்னா அது இது இப்படிதான் ஆன்சர் இருக்குமே தவிர நிஜமா நேர்மையான பதில் உங்களுக்கு கிடைக்காது. சோ உங்களோட மன நிம்மதி தேவைன்னா கண்ணை மூடிக்கிட்டு உங்க கண்ணு முன்னாடி எதை கொண்டு வராங்களோ அதை மட்டும் உணர்வுபூர்வமா உணர்ந்துட்டு, கண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு செய்யறாங்கன்னா கண்டுக்காதீங்க. அது உங்களோட மரியாதையை காப்பாத்துன்றத நம்புங்க.